ராஜா 7 மடங்கு சூளையில போட்டாரோ, அதே ராஜாவுக்கு முன்பாக 3 பேர் போடப்பட்டவங்க 4வது தேவ ஆவியினர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர்களுடைய நம்பிக்கை அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்களுக்கு புது பலனை கொடுத்து அவர்களோட கூட தேவ ஆவியினர் என்ன பண்றாரு? உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கூட தேவனை அதிகமாய் நம்புவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோட வாசம் பண்ணுவார். தேவன் உங்களுக்குள்ளாக உலாவுவார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான குறைவுகள், என்ன விதமான பிரச்சனைகள், என்ன விதமான போராட்டங்கள் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆகவேதான் என் அன்பு தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் காணப்படும் பொழுது ஒரு நிமிஷம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல நான் உங்க மேல நம்பிக்கையற்ற ஒரு மகனாய் மகளாய் மாறி விடுறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல திரும்பவும் போயிட்டு உங்களை தாழ்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, நீங்க எந்த காரியங்களை குறையப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.